ஆணவ கொலை பற்றி அதிகமா பேசுறது திருமாவளவன். ஆனா இந்த உலகத்திலேயே மிக ஆணவம் கொண்ட ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் தான். ஆணவத்தோடு திருமாவளவன் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆணவத்தின் ஒட்டுமொத்த உருவமா இருக்கிற திருமாவளவனை கைது செய்ய வேண்டும். கல்வி நிலையங்கள்ல ஜாதி வெறி வந்திருக்கிறதுக்கு யார் காரணம்? திமுக தான். கடமை தவறியதற்காக முதல்ல கரூர் மாவட்ட எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க. முதல் குற்றவாளி. ஏனென்றால் எல்லா கட்சி தலைவரும் கரூருக்கு போனாங்க. அது மாதிரி தாவேகா கட்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் போற உரிமை இருக்கு. அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம். தன்னோட கார் இடிச்சு அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற பண்பில்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சாலையில டூ வீலர்ல போன வழக்கறிஞர்களை இடிச்சதுக்கு இறங்கி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை அதோட நின்று இருக்கும். ஆனால் ஒரு ஆணவத்தோடு நீங்க பாத்தீங்கன்னா ஆணவ கொலை பற்றி அதிகமா பேசுறது திருமாவளவன். ஆனா இந்த உலகத்திலேயே மிக ஆணவம் கொண்ட ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் தான். என்னன்னு சொன்னால் இந்த வழக்கறிஞரை கோர்ட்டுக்குள்ள போய் அடிச்சு ஆளுகின்ற கட்சிக்கு எசமானன் என்ற எண்ணத்துல ஆணவத்தோடு திருமாவளவன் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசு உடனடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கலாம். இல்லைன்னா திமுக ஆட்சியில அது வறியவராயிருந்தாலும் படித்தவராயிருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியில ஏற்பட்டுவிடும். அதனால அரசாங்கம் சட்டம் தயக்கம் காட்டாமல் ஆணவத்தின் ஒட்டுமொத்த உருவமா இருக்கிற திருமாவளவனை கைது செய்ய வேண்டும். நீங்க தெருவில் இருக்கிற ஜாதி பேர் எடுத்திருக்கீங்க. ஏன்னா நாயர் தெருன்னு சென்னையில டி நகர்ல இருக்கு. அந்த தெருவுக்கு பேர் இப்ப இந்த திமுக வந்ததுக்கு அப்புறம் என்ன பேர் தெரியுமா? தெரு. ஏன்னா ஜாதி எடுத்துக்கிட்டாங்க, நாயர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க நாடகம் போட்டாலும் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல கல்வி நிலையங்கள்ல ஜாதி வெறி வந்திருக்கிறதுக்கு யார் காரணம்? திமுக தான். சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில விஜயோட செல்வாக்கு கூடிட்டதை அரசியல் மக்கள் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு துயரமான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? இந்த திமுக அரசாங்கம் காரணம். ஏன்னு சொன்னா விஜய் பொதுக்கூட்டம் உங்க அனுமதி வாங்கிதானே போட்டிருக்காரு. போலீஸ் அனுமதி கொடுத்திருக்கல. அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா? அதனாலதான் நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ், கடமை தவறியதற்காக முதல்ல கரூர் மாவட்ட எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க. முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த எஸ்பி. அதனால இந்த டிஎம்கே சர்க்காருங்கிற ஊழல் போதை இதனுடைய ஆட்சியை தூக்கி எறியணும்னு சொன்னா பிஜேபி அதிமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் மாற்று அரசை கொடுக்க முடியும். தமிழக வெற்றிகளை தொடர்ச்சியா திமுக அதிகமாக தாக்கினாங்க. இப்போ நடந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக முழுக்க தாவேக்காவை ட்ரோல் பண்ணி எல்லாமே பண்றாங்க சார். இதுல எப்படி நீங்களே அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து நிறைய பேசியிருந்தீங்க. ஆனா இருந்தாலும் இப்ப மறுபடியும் திருப்பி கரூர் போறதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு விஜய். அதை பத்தி என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் எல்லா கட்சி தலைவரும் கரூருக்கு போனாங்க. அது மாதிரி தாவேகா கட்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் போற உரிமை இருக்கு. அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.